என்ன சாதனா, ஒரு மாதிரி இருக்க? எதுவும் ஃபீல் பண்றியா? இல்லையே கார்த்தி, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலையே. நல்லா தானே இருக்கேன். என் மூஞ்சியை பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுற மாதிரியா இருக்கு? இல்லை இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஏய், நடிக்காத. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா தானே இருப்ப. மனசுக்குள்ள ஏதாச்சும் கவலை இருந்தாதான் உன் மூஞ்சில தெரியும். பாரு, உன் மூஞ்சில துளி கூட சிரிப்பே இல்லை. மனசுல ஏதோ கவலை நினச்சிக்கிட்டு இருக்க. ஏதோ என்ன, எங்க அம்மா சொன்னதானே, அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்ல. பேசி பேசியே உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க. நீ அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாதடி. நாங்கள்லாம் உன் கூட இருக்கோம்ல. நாங்கள் தானே உனக்கு எல்லாமே. நாங்கள் இருக்கும்போது யாருமே இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணாத சாதனா. கார்த்தி, நானும் ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாருமே எனக்கு இருக்காங்க, யாருமே இல்லாமலாம் இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு யாருமே இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் அத்தை குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்களை என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணலையே. எதுவாக இருந்தாலும் நல்லா தானே நடத்துகிறேன். அவங்களுக்கு நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன். அவங்க திட்டினா கூட நான் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசினதே இல்லை. அப்படி இருந்தும் ஏன் கார்த்தி அத்தைக்கு என்னை பிடிக்கவே இல்லை? அந்த மித்ரா, அவள் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா, ஆனால் அவளை கூட பிடிக்குது. என்னை ஒரு துளி கூட பிடிக்கவே இல்லை. அவளை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன்? அவளை மாதிரி நான் பொய் சொல்கிறேன்னா எதுவுமே இல்லையே. ஆனால் பிடிக்கல. அப்படி பார்த்தாலும் அவளும் பணக்காரி இல்லை. ஆனால் அவளை பிடிச்சிருக்கு, என்னைய பிடிக்கல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என்னை பிடிக்காது. அந்த ஒரு காரணம் தானா என்னமோ, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. சரி விடுடி. அம்மா அப்படிதாண்டி. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நானே இன்னைக்கு அம்மாவை திட்டலாம் தான் நினைச்சேன். பாட்டியே அதுக்கு முன்னாடி திட்டாங்க. பாட்டி இருக்கும்போது உனக்கு என்னடி கவலை? எங்களை கூட விட்டுத்தள்ளு. பாட்டி உன்னை சின்ன வயசுல இருந்து எவ்வளவு வளர்த்துருக்காங்க பாசமா. அவங்க இருக்காங்கடி உனக்கு. அவங்க செய்வாங்க, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. இல்லைன்னா நாங்க செய்வோம். நீ எதுக்குடி ஃபீல் பண்ற? இல்லை கார்த்தி, பொண்ணுங்களுக்கும் பலகா போடும்போது அம்மா வீட்டில இருந்து 5 வகையான சாப்பாடு வசதிக்கு ஏத்தாப்புல செஞ்சுட்டு வருவாங்க. அப்புறம் வளையல் கொண்டு வருது எல்லாமே நல்லா இருக்கும்ல. எனக்கு தான் அந்த குடுப்பன் இல்லையே. அத்தை சொல்றதும் கரெக்டு தானே. அவங்க ஒன்றும் பொய் சொல்லலையே, உண்மையதான் சொன்னாங்க. அதை என்ன சொல்ற விதம் தான் சரியில்லை. ஆனால் அவங்க சொல்றது கரெக்டு தானே கார்த்தி. எனக்கு தான் யாருமே இல்லையே. எனக்குன்னு யார் கொண்டு வருவாங்க சொல்லு? எனக்குன்னு பிறந்த வீட்டு சைடில் யார் இருக்கா? ஒரு அண்ணன் இருந்தா கூட அண்ணன் சனசில் கொண்டு வருவேன். எனக்கு அப்படி யாருமே இல்லையப்பா. எனக்கு யார் கொண்டு வர போறா? அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அத்தை சொல்றதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. உண்மையதான் சொல்றாங்க. இப்போ அழகா போடுறதுக்கு இப்படி சொல்றாங்க. நாளைக்கு குழந்தை பிறந்தோன்னே தாய் மாமா சீர் கொடுக்க ஆள் இல்லை அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பேச போறாங்களோ. எனக்கு தான் யாருமே இல்லையே. என்னடி இப்படி சொல்லிட்ட? யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்ற. உனக்கு நாங்க இருக்கோம்டி. நான் இருக்கேன், அப்பா இருக்காங்க, ஸ்வேதா இருக்கா, ராகுல் இருக்காரு. போதும் போதும் சொல்ற அளவுக்கு பாட்டி பாசம் வைக்க உண்மையில எப்படி இருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்கும்போது யாருமே இல்லைன்னு சொல்ற சாதனா. போ சாதனாங்கிட்டு. கார்த்தி, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் மனசுல பட்டதை சொன்னேன். அதுவும் நீங்க கேட்டீங்கன்னு தான் சொன்னேன். நான் மனசுல கவலை இல்லாத மாதிரி தானே இருந்தேன். நீங்களாம் வந்து என்கிட்ட பேசுனீங்க, அதனால மனசுல உள்ளதெல்லாம் வந்துருச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்குன்னு சொல்ற. ஆனா வாய் மட்டும் உம்முனாமஞ்சி மாதிரி இருக்கு. அழுமூஞ்சியாவே இருக்கு. அப்புறம் எப்படி நீ நல்லா இருக்கேன் நம்புறது? இல்லை கார்த்தி, சிரிக்குது பாரு. என் செல்லக்குட்டிக்கு கண்ணு கலங்கிட்டே தானே இருக்கு. சிரிக்கிறோம்னு எதுக்கிட்டே போய் சொல்ற? இல்லை கார்த்தி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, சிரிச்சிட்டேனா? ஓகேவா? நான் நல்லாவே இருக்கேன். போங்க, நீங்க ஆஃபீஸ் கிளம்புறதுனா கிளம்பி போங்க. என்னடி, நீ சிரிக்கிறியா இல்ல நான் சொல்றேங்கிறதுக்காக நடிக்கிறியா? இல்லடி, திடீர்னு சிரிக்குன்னு சொல்லணும்னு சிரிச்சிட்டியா? அதனாலதான் கேட்டேன். டேய், நீ என்ன இப்போ சிரி அழுகாதுன்னு சொன்னேன். இப்போ என்னடா உடனே சிரிச்சிட்டேங்கிற? நான் சிரிக்கணுமா அழுகணுமா? கார்த்தி, பார்த்தீங்களா? கொல்லுப்பானா உங்களுக்கு? இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுனீங்க. நான் சிரிச்சோன்னு உங்கள் கேளையை காமிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த வாய் மட்டும் போதும். என்ன செல்லக்குட்டி பண்றது? முன்னெல்லாம் இப்படி வாய் பேச மாட்டேன். இப்ப என்னன்னு தெரியல, உன் கூட சேர்ந்து சேர்ந்து உன்னோட வாயும் எனக்கு ஒட்டிக்கிச்சு. எப்படியோ நீ சிரிச்சிட்டில்ல, அது போதும் செல்லக்குட்டி. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிற எல்லாத்தையும். சும்மா அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. நாங்க இருக்கோம், நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்போம். நாளைக்குன்னு ஸ்வேதா வந்துருவா. அவர் தானே உனக்கு ஒன்றும் தெரியாது. சரி கார்த்தி, நான் ஸ்வேதாட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. என்னடி கிளம்ப சொல்லிட்ட? ஆபீஸ் போகணுமா? ஆமா, ஆஃபீஸ்
ஆஃபீஸ் போகணும். அப்புறம் அசோக் அண்ணா கிட்ட சொல்லிருங்க. அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். இல்லை ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அங்கே எங்கேயும் போக வேண்டியிருக்கும். என் பொண்டாட்டி வேற 10 ரூபா பார்த்துக்க வேண்டியிருக்கும். அதனால வீட்டிலே இருக்கனே. ம், ஆசை தோசை அப்பள வடை போங்க. இதெல்லாம் கரெக்டாக தாண்டி இருப்பேன் ராட்சசி. படி, நான் போகிறேன். போங்க போங்க, இதுக்கெல்லாம் ஒன்றும் நான் கோச்சிக்க மாட்டேன். நான் கோச்சிட்டு போகிறேன்டி. ஓகே, போயிட்டு வாங்க, சாயங்காலம் பார்க்கலாம். ஃபோன் பண்ணியில் போனோன்னே போய் சேர்ந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சிங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணுவீல்ல. இரு, நான் ஃபோனே எடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் ஃபோனே பண்ண மாட்டேன். வர வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இரு, கொஞ்ச நாள் தான், பாப்பா வந்துடும்ல, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. ஓகே, தேங்க்யூ, பாய். பாய் பாய். ஓகே, லவ் யூ கார்த்தி. ஹேட் யூ. நான் போறேன் போ. மீரா இங்கே தானே வரேன்னு சொன்னா, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணும். சரி சரி, வரட்டும். அவள் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா. கண்டிப்பாக கல்யாணத்தை பற்றி தான் இருக்கும். அம்மாவும் சீக்கிரம் சீக்கிரம் படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் வேற இந்த கவிக்கு என்ன மாட்டணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பேசி முடிச்சு சீக்கிரத்துலேயே கல்யாணம் பண்ணிட்டா அவள் ஒத்துக்கிட்டானா போதும். சீக்கிரத்துலேயே ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கவி வந்தா எல்லாம் போச்சு. அவன் வேற இங்கிருந்து சுற்றி வித்துறானா, அவள் கண்ணில் மாட்டக்கூடாது. இது என்னோட சிவா மாதிரியே இருக்கு. என்னோட சிவாவே தான். கடவுளே, என்னோட சிவாவை பார்க்க முடியாதான்னு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். சிவாவை கண்ணிலே காமிச்சிட்டேன். யாரும் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு இருந்தனே, அவளே இங்கே வந்துட்டாளே. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ எப்படி நான் சமாளிக்கிறது? வெளியிலையும் போக முடியாது. அந்த பக்கம் தான் போகணும், இவளை தாண்டி தானே போகணும். இன்றைக்கு நல்ல வசமாக மாட்டிக்கிட்டேன். இந்த மீரா இருக்காளே, அவளுக்கு பார்க்கறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? இங்கே தான் பார்க்கணுமா? இவளை பார்க்காத மாதிரியே அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவோம் மூஞ்சி திருப்பிக்கிட்டே. இவ வேற அசையாமல் அங்கே நிற்கிறாளே. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? நல்லா மாட்டிக்கிட்டேன். சிவா, என்கிட்ட பேச மாட்டீங்களா? என்னை நீங்க பார்த்துட்டீங்கன்னு தெரியும். பார்த்துட்டு எதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டீங்க? உன்னே தான் சிவா கூப்பிடுறேன். நீயா? அதான் நீ பார்த்துட்டும் பார்க்காம போறல்ல, அப்புறம் எதுக்கு கூப்பிடுற? சொல்லு, என்ன விஷயம்? என்ன சிவா இப்படி சொல்ற? உனக்காக தானே எங்க வீட்டுல எல்லாரையும் ஏத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நீ என்னை இப்படி விட்டுட்டு போயிட்ட. இது உனக்கே நியாயமா? என்னடி விட்டுட்டு வந்த எனக்காண்டி? உங்கள் அப்பாவை விட்டுட்டு வந்த, அவ்வளோதானே. வேறு ஏதோ சொத்து பத்து வச்சிருந்து அதை பூரா விட்டுட்டு வந்த மாதிரி சொல்கிற. உன்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுதான், உனக்கு அப்புறம் பணம் எனக்கு தான் வரும்னு தெரிஞ்சுதான் உன்னைய லவ் பண்ணி திருட்டுத்தனமாக கல்யாணமும் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டு சொத்துலாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா தானே தெரியுது நீ சரியான அன்னக்காவடின்னு. உன்னைய வச்சு நான் என்ன பண்ணுறது? அதனால தான் நமக்குள்ள அதெல்லாம் செட்டே ஆகாது. இப்போ எதுக்கு நீ என்னை தேடிக்கிட்டு? அம்மா சொன்னாங்க வீடெல்லாம் கண்டுபிடிச்சி வந்திருக்கியாமே, அந்த அளவு மும்முரமாக தேடுறியோ? என்ன சிவா, நம்ம ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணோம் காலேஜுக்கே தெரியும்ல. உனக்காக தான் காலேஜ் கூட ட்ராப் பண்ணேன். இப்போ பாரு, மறுபடியும் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சிவா, எல்லாத்தையும் மறந்துடலாம். இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒன்றா இருக்கலாம்ப்பா. எப்படியும் இந்த வருஷம்தான் படித்து முடிச்சோன்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போ. நான் ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகலாம். என்ன சிவா சொல்கிற? எல்லாம் கரெக்டு தானே? வீட்டுக்கு வந்தேன், அத்தை என்னை வீட்டுக்குள்ளே விடலை, திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. உன்னை பார்க்கலான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நீ வரவே இல்லை. கடவுளாக பார்த்து உன்னை காமிச்சிட்டாரு. நான் இங்கே பக்கத்தில் தான் வீடு எடுத்து தங்கியிருக்கேன். எடுத்த வீட்டில் கூட அந்த அம்மா நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்புறம் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறேன், சைன் பண்ணிடு. ஏன்னா நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, கல்யாணத்துக்கு சொல்கிறேன், வந்து சாப்பிட்டு போயிடு. அது கூட டைவர்ஸ் பண்ணணும் தான். நம்ம என்ன முறைப்படியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் டைவர்ஸ் பண்ணுறதுக்குலாம்? நம்ம பண்ணதே திருட்டு கல்யாணம், அதுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லை. நம்மக்கிட்ட ஃபோட்டோ கூட இருக்காதுல்ல, என்கிட்ட தான் இருந்துச்சு. அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் ஒரு ப்ரூஃப் கூட இல்லை. டைவர்ஸ் பண்ணணும்னு கூட அவசியமே இல்லை. ஏன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லையே. அதனால் அது கூட முக்கியம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, உனக்கு சொல்லி அனுப்பிடுறேன். முடிஞ்சால் வந்து சாப்பிட்டு போ, இல்லையா பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன சிவா சொல்கிறீங்க? ப்ரூஃபே இல்லையா? ஃபோட்டோலாம் இருக்குதானே? செல்லக்குட்டி, ஃபோட்டோலாம் என் ஃபோனில் மட்டும்தான் இருக்குது. என் ஃபோனில் தானே எடுத்தோம். அதெல்லாம் மறந்துட்டீங்களோ மேடம்? அதெல்லாம் எப்போவோ டெலீட் பண்ணி அந்த ஃபோனையே உடச்சி தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். அதனால ஒரு யூஸும் இல்லை. உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் இருக்கா?
கல்யாண பத்திரிக்கை அடிச்சியா இல்லை ரெஜிஸ்டர் பண்ணியா? ஒன்றுமே இல்லைல்ல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது யாருக்குமே தெரியாது. அதனால நீ ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? சிவா, நீ பேசுறது சரியில்லை. நீ எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன்னு பார்க்குறேன். பாரு, நல்லா பார்த்துக்க. பார்க்கத்தானே போற. நீயே பார்க்கலினாலும் நான் ஜோடியாக வருவேன். சரியா? சரி, நான் வரேன். இந்த சிவா ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணாரு. அவர் தான் துரத்தி துரத்தி லவ் பண்ணாரு. நான் பணக்காரி நினச்சிதான் அப்படி பண்ணியிருக்காரா? நான் அப்படி பந்து வந்த மேக்கப் பார்த்து என்னை பணக்காரி நினச்சிட்டாரா? நான் மேக்கப் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணேன். அது எனக்கே வந்து இப்படி ஆபத்தில் முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. அப்போவே பேசியிருக்கணும். பேசாம விட்டது தான் தப்பாக போச்சு. காதலில் கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ தான் எல்லாமே விளங்குது. ஆனால் என் வாழ்க்கையே போச்சு. கல்யாணம்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஆதாரமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. மனசாட்சிங்கிறதே இல்லை போல. இதில் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போகிறாராம். அவகிட்டையும் பணம் இல்லைன்னு தெரிஞ்சா என்னோட நிலைமை தானே அவளுக்கும். முதல்ல யாருன்னு கண்டுபிடிச்சி இதை முதல்ல நிப்பாட்டணும். என்னோட நிலைமை இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது. ஹாய் கவி, என்ன அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை மீரா, சாரி இல்லை சிஸ்டர், அப்பா ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அச்சோ, நீங்கள் என்னை மீரானே கூப்பிடலாம். ஆக்சுவலி 2 பேருக்கும் ஒரே வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 1 வருஷம் காலேஜ் படிக்கலன்னு சொன்னீங்களே, அதனால 1 வருஷம் உங்களை விட முன்னாடி போயிட்டேன். சரிங்க மீரா, இல்லை பேர் சொல்லி கூப்பிட்டா ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்காது, அதனால தான். சரி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா ஞாபகம் வந்துருச்சா? பேச வேண்டியதானே? இல்லைங்க, நான் தான் சொன்னேன்ல, அப்பாவுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி இந்த பையனை காசுல நெஞ்சு விட்டுட்டு போயிட்டானு. அதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லவ் பண்ணும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கண்ணை மூடிக்கிட்டு பண்ணிடுறோமா, எதையும் யோசிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஆமாம், நீங்கள் என்ன மீரா இங்கே? ஒன்றும் இல்லை கவி, ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். வந்திருப்பேன்னு பார்த்தா இன்னும் காணோம். சரி, வரல போல. நான் கிளம்புறேன். வாங்க வீட்டுக்கு போகலாமா? ஆமாம் மீரா, அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும், எடுத்துகிட்டு போயிடலாமா? வாங்க, கண்டிப்பாக. சும்மா வெட்டியாக தானே இருக்கோம். போய் பார்த்துட்டு புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கான், பார்த்து எடுத்துக்கிட்டு கம்மியாக இருந்தால் நானும் எடுத்துக்கிறேன். 2 பேரும் எடுத்துக்கிட்டு போகலாம். தேங்க்ஸ் மீரா, வந்தோடனே நல்லா பேசுகிறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் தான் கவி, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறீங்க முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட. அதனால் உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். ஓகே மீரா, ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்நியமாக்கிட்டு இருக்கீங்க? சும்மா பேசுங்க எப்பவும் போல. ஃப்ரெண்டுக்குள்ளெல்லாம் தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லக்கூடாது. சரிங்க மீரா. சரி கவி, வாங்க போகலாம். எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நாங்கள் இருக்கோம்ல, உங்கள் ஃபேமிலி மாதிரி. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சால்வ் பண்ணுறோம். நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சரி மீரா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு பக்கம் கஷ்டம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஏதாவது மூலம் நல்லது செய்கிறாருல, அதுக்காண்டி. என்ன மச்சான், ஆளையே பார்க்க முடியல. என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கே இல்லையா? ஆஃபீஸும் இப்போ ஒழுங்காக வர்றதில்ல, ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறது இல்லை. என்னதான் நினச்சிட்டு இருக்க? என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? என்கிட்ட கூட எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிற. உன்னோட நிலைமை என்னன்னு புரியுது. இருந்தாலும் அதையும் நினச்சிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? எல்லாம் சரியாகும். இல்லை மச்சான், மனசே சரியில்லைடா. என்னை எவ்வளோ ஆசையாக லவ் பண்ணா, அவளே போய் நீ இருக்கிறா. அதை நினச்சாதாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தாண்டா ஆஃபீஸும் வரதில்ல. பேசாமல் ஆஃபீஸ் மாறலாமா, வேறு எங்கிட்டாச்சும் போயிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். என்னடா சொல்கிற? சும்மா தேவையில்லாமல் பண்ணாதா சோக்கு. எல்லாம் கண்டிப்பாக மாறும். சும்மா எதையாச்சும் போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருக்காத. சும்மா அந்த ஆஃபீஸ் போகிறேன் இந்த ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்கே இருக்கிறதான் உனக்கு நல்லது. வேறு எங்கிட்டும் போய் என்ன பண்ணுவேன்? யார் இருக்கா உனக்கு? இங்கே என்ன நாங்கள் எல்லாம் இருக்கோம். நாங்கள் எல்லாம் இருக்கும்போதே நீ இப்படி பண்ணுற. வெளியில் எங்கேயும் போய் யாருமே இல்லாமல் நீ என்ன பண்ணுவேன்? எப்படி இருக்கேன்னு எப்படி தெரியுது? பக்கத்தில் இருக்கும்போதே ஃபோன் எடுக்கிற இல்லை. என்னமோ தெரியலடா. 2 நாளில் கல்யாணம்னு வச்சு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஆனால் எங்கள் விதி தலையில மாற்றிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரியே எதுவும் நடக்காதுடா. உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு தான் வந்தேன். உன் தங்கச்சிக்கு அடுத்த வாரம் வளகாப்பு. நீ அந்த முறையா வந்துருவியில்ல? இல்லை அதுக்குன்னு மாட்டோம்னு வீம்பு பிடிப்பியா? நீ எனக்காகலாம் வர வேணாம்ப்பா, உன் தங்கச்சிக்காக வந்துரு. அவளை தான் சொல்லிட்டேன். வேணா நான் அவளை ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? எனக்கும் வரணும்னு ஆசை தான் மச்சான். இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி இருக்குடா. இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா நானும் மீராவும் ஜோடியாக வந்துருப்போம்ல. இப்போ பாரு, அவளை என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருக்கா. எதுக்கு வெறுக்கிறான்னு கூட தெரியல. முன்னாடி எவ்வளோ பாசமாக இருந்தா, என்னை திட்டக்கூட மாட்டா.
அவளை அன்பா பார்த்துப்பா. இப்போ இன்னை கண்டாலே எரிஞ்சு விழுகிறா. அவளை பார்க்காம இருக்க முடியல. பார்க்க போனால் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறா. அதனால போகாமலும் இருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடு மச்சான், நான் இதையே சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்துறேன். சரிடா, கண்டிப்பாக உனக்காக இல்லைனாலும் என்னோட தங்கச்சிக்காக வருவேன். போதுமா? அது சரி, வந்தா சரி, வந்துரு. இனிமேல் டெய்லியும் ஆஃபீஸ் வந்துடு. சும்மா 2 நாளைக்கு வந்துட்டு 2 நாள் வீட்டில் படுத்துங்க கூடாது. சரி மச்சான், வந்துடு.